விஜய் நாளைக்கு புதுச்சேரியில தன்னோட பொதுக்கூட்டத்தில பேச போறாரு. ஸோ கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறமாக காஞ்சிபுரத்தில தன்னோட மக்கள் சந்திப்பு நடத்தியிருந்தாரு. அதுக்கப்புறமாக புதுச்சேரியில தன்னோட முதல் பொதுக்கூட்டத்த வந்து நடத்த இருக்கிறார். அங்க வந்து மேடை எதுவும் அமைக்கப்படாம, விஜய் வந்து தன்னுடைய பரப்புரை வாகனத்திலேயே நின்னு தான் பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்ற மாரி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம, அங்க வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் எல்லா வசதிகளும் செஞ்சுக்கணும் அப்படின்னு அரசு வந்து உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறமாக, அங்க வந்து அந்த அடிப்படை வசதிகள் அதாவது குடிநீரா இருக்கட்டும், இல்ல அங்க கழிப்பிட வசதிகள் இருக்கட்டும், அங்க எல்லாமே வந்து தாவேக்காவினர் செஞ்சு குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. அது மட்டும் இல்லாம, அங்க பொதுமக்கள் வந்து 5000 பேருக்கு மட்டும் தான் அனுமதி. அது மட்டும் இல்லாம, அங்க வந்து புதுச்சேரி மாநிலத்தில இருக்கிறவங்கள தவிர, மற்ற அண்டை மாநிலங்கள்ல இருக்க யாருக்குமே வந்து அனுமதி கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அங்க வந்து உள்ள வர்றவங்களுக்கு ஒரு ஐடி கார்ட்ல இல்ல அந்த கியூஆர் கோடு உள்ள ஒரு பாஸ் மட்டும் தான் குடுக்கப்படும். அந்த பாஸ் மூலியமா மட்டும் தான் அந்த பொதுக்கூட்டத்தில அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு காவல்துறையும் சொல்லியிருக்காங்க. இந்த புதுச்சேரியிலேருந்து வெளி மாநிலத்தில இருக்கிறவங்க யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, காவல்துறை ஒரு 17 இடங்கள்ல ஒரு செக் போஸ்ட் வச்சு, அங்க வந்து காவல்துறை வந்து மக்கள கண்காணிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு 5000 பேர் கூட போறாங்க இல்லையா? அதுக்காக ஒரு 20,000 தண்ணி பாட்டில்கள் வந்து அவங்களுக்கு குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம, அங்க வந்து தண்ணீர் கேன்ல வச்சு ஒரு 60,000 லிட்டர் வந்து அங்க ரெடியா இருக்கு. 6 லாரிகள் மூலமாக அந்த தண்ணிகள் குடிநீர் வந்து அங்க கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு தண்ணீர் பாட்டில் குடுக்கப்படும். ஒரு மிக்சர் பாக்கெட் வந்து குடுக்கப்படும். அதுவும் இல்லாம ஒரு பிஸ்கட் பாக்கெட் வந்து குடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க நிகழ்ச்சி ஏற்பாடுகள்லாம் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லங்க, அங்க பொக்லைன் வாகனங்கள் மூலியமாக அங்க நிகழ்ச்சி வந்து அந்த திடல் இருக்கு இல்லையா? அத வந்து சரி செய்யும் பணி வந்து நடந்துகிட்டு இருக்கு. அங்க வந்து நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது யாரும் வெளிய இருந்து யாரும் எகிறி குதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஒரு 10 அடி உயரத்துக்கு வந்து அந்த இரும்பு தகடு இருக்கு இல்லையா? அத வந்து அடிக்கிற பணிகள வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க.